நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு விமானம் சும்மா நிக்கிறதுனாலே இந்தியாவுக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, இது ஒரு வகையான F-35 அப்படின்னு சொல்லப்படுற போர் விமானம். இந்த ஒரு விமானம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டோடது. கடந்த ஜூன் 14 அன்னைக்கு நம்ம கேரளால இருக்க திருவனந்தபுரத்துல விமான நிலையத்துல அவசரமா தரையிறங்கி இருக்கு. முதல்ல இதுக்கான காரணம் எரிபொருள்கள் தீர்ந்திருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையான காரணம் அது இல்ல. எரிபொருள்கள் திருப்பி நிரப்பப்பட்டோம் அந்த ஒரு விமானத்தால திருப்பி பறக்க முடியல. அப்புறமா நிறைய ஆய்வுக்கு அப்புறம் ஹைட்ராலிக் அப்படின்னு சொல்லப்படுற திரவ இலக்கு செயலிழப்பினால இந்த ஒரு விமானத்தால பறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு மேம்பட்ட விமானம். அப்படின்னா இந்த உலகத்திலே மிக சிறப்பு வாய்ந்த விமானம் சொல்லலாம். இது கப்பல்ல இருந்து ஏவப்படும் ஒரு போர் விமானம். உலகத்துல இருக்க இந்த விமானங்கள்ல இதுதான் மிக சிறப்பு வாய்ந்தது. அமெரிக்கா தயாரிச்ச இந்த ஒரு விமானம் நிறைய டெக்னாலஜிகளை உள்ளடக்கி இருக்கு. இந்த ஒரு போர் விமானத்தை வேற யாராச்சும் அதோட கட்டமைப்பை மாத்த நினைச்சா அது உடனே லாக் ஆயிரும். இப்படிப்பட்ட போர் விமானம் நம்ம இந்தியர்கள் இந்த ஒரு விமானத்தை சரி செய்யும் போது இந்த ஒரு லாக்கிங் சிஸ்டம் சிறப்பா வேலை செஞ்சிருக்கு. அதனாலேயே இதை நம்மளால சரிப்படுத்த முடியல. இந்த விமானத்தை நிறுத்துறதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 26,261 ரூபா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு தராங்க. மொத்தம் 35 நாளைக்கு இந்த ஒரு விமானமானது இந்தியாவில நிற்க போகுது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 9 லட்சம் வரைக்கும் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் தராங்க. ஆனா இன்னைக்கு ஜூலை 19ஆம் தேதி பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியா வந்த மீட்பு பணி சிறப்பா அந்த ஒரு விமானத்தை சரி செஞ்சிருக்காங்க. சரி செஞ்சு அது கிளம்ப தயாரும் ஆயிருச்சு. சரி, இப்ப அதோட அம்சங்களை பத்தி பார்க்கலாம். இதோட தாக்கும் தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1077 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு தூரம் பயணிக்கும் அப்படின்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கும். இதோட பறக்கும் தூரம் அதிகபட்சமா 50,000 அடி வரைக்கும் பறக்கும். இந்த விமானத்தோட சிறப்பான பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் குறைஞ்ச தூரத்திலேயே புறப்படும் தன்மையை கொண்டது. கிட்டத்தட்ட 500 அடி இருந்தாலே போதும் இந்த ஒரு விமானத்தை நம்ம தரையில இருந்து மேல எழுப்பிட முடியும். இதோட வேகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குது. இப்ப நம்ம வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா அதை மறக்காம கருத்து பெட்டியில தெரிவிங்க.